தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ இளமதி தன்னோட அம்மாவோட ஆப்ரேஷனை சக்சஸா நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக கந்து வட்டிக்குள்ள கடன் வாங்கி இருக்கிறாங்க. அந்த கடனெல்லாம் அடைக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா இளமதிக்கு பணம் தேவை. பணம் தேவைன்னா ஏதாச்சும் வேலை பார்த்தே ஆகணும் இல்லையா? மறுபடியும் போய் தன்னோட கடைய ஓபன் பண்ணி பிசினஸ் பண்ணி எப்படியாச்சும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு போகும்பொழுது, நீ இதுக்கப்புறம் கடைக்கு வரமாட்டேன்னு அந்த கடையை வித்தாச்சுமா அப்படின்னு ஓனர் சொல்றாப்ல. அதாவது அந்த இடத்துல வாடகைக்கு தானே இளமதி இருந்தாங்க. அந்த கடைய வேற யாருக்கோ விட்டுட்டாங்களாட்டுக்கு. இது எல்லாமே கலாவோட ஏற்பாடு தான். போய் வேலை கேட்டாலும் யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க கலாவுக்கு பயந்துகிட்டு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்தீங்கன்னா இளமதி முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கமலா அம்மா பாத்தீங்கன்னா, நீ ஏன் வேலை தேடி போற, புதுசா ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப நர்மதாவும் நம்ம இளமதியும் டிஸ்கஸ் பண்றப்ப, இப்ப காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கலா பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குதாட்டுக்கு. அதுல நிறைய பேத்துக்கு கிரைண்டர்லாம் தராங்களாட்டுக்கு. நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா போய் கிரைண்டர் போய் ஸ்டேஜ்ல வாங்கினா என்ன செய்ய முடியும், அதை வச்சு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. கிரைண்டரை வச்சு என்ன பிசினஸ் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.